இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹேண்ட்பேக் தைப்போம். சும்மா வீட்டில் இருந்த ப்ளவுஸ் பிட் எடுத்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஜாயின்ட் சாரின்னு போட்டிருந்தேன் இல்லையா, அதில் வந்து நமக்கு 6 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும். நமக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கூட மீதி இருக்கும் துணி. அந்த துணியில் இருந்த ப்ளவுஸ் முடித்ததுக்கப்புறம் புடவையில் அதிகமாக இருந்தது. அதை எடுத்து ஒரு ஹேண்ட்பேக் தைக்கலாங்கிற ஒரு ஐடியாவில், இதுதான் அந்த புடவையோடது. நான் புடவை மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் கட்டப்பை இருக்குது இல்லையா, அதை எடுத்து நடுவில் லைனிங்க்கு கொடுத்துக்கிட்டேன். இது வந்து பேண்ட் துணி, லைனிங் துணி, அது கிரேப் சொல்கிறாங்க. அந்த துணி கொஞ்சம் லைனிங்க்கு எடுத்துக்கிட்டேன். 3ஐயும் நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டோம். இது வந்து 2 பக்கத்துக்கான பீஸ். ஒரு பக்கம் எடுத்துருக்குறேன், இது மாதிரி இன்னொரு பீஸ். அடுத்தது கைப்பிடிக்காக எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அளவுகள்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பீஸ் பார்த்துக்குவோம். இது வந்து சைடு ஜிப்பு, சைடு பாக்கெட் வேணும் இல்லையா நமக்கு, அதுக்காக சைடு பாக்கெட்டுக்கு உள்ளது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு லைனிங்கோடு சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன அளவுகள் தேவைப்படும், எந்த அளவு வச்சா நமக்கு ஹேண்ட்பேக் சரியான அளவு கிடைக்குங்கிறத சொல்கிறேன். சைடில் ஒரு குட்டி பாக்கெட் வைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். இது அடுத்தது நம்ம பாலம்னு சொல்லுவோம் இல்லையா, ஹேண்ட்பேக்குக்கு 2 பீஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இதை எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம லைனிங்கோடு அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மீதியை காமிக்கிறேன். தச்சு ரெடி பண்ணிட்டோம். சைடு இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இது வந்து நடுவில் வைக்கிற பாலம், 2 பீஸும் நடுவில் வைக்கிற பாலம். இது வந்து சைடுக்கு நமக்கு சைடு ஜிப்பு பேக்கெட் வச்சுக்கிறோம்ல அது. இது வந்து இந்த பாலத்தில் வைக்கிறதுக்காக 2 சைடும் பேக்கெட் வச்சுருக்கேன். இது ஜிப் இல்லாமல் வச்சுக்கிட்டோன்னா ஒரு சில்லறை காசு வச்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸாக இருக்கும்னு வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு அளவுகள் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அகலம் 13 வச்சுருக்கிறேன், உயரம் 11 வச்சுருக்கிறேன். இது நமக்கு தையலுக்கு போக உயரம் ஒரு 10ம் அகலம் ஒரு 12ம் கிடைக்கும். இதுக்கு நடுவில் இந்த பாலத்தை ஒரு 5 இன்ச்சு வச்சுருக்கிறேன். 5 இன்ச்சு வச்சு இங்கேருந்து இப்படி வச்சு இங்கே மட்டும்தான் பாலம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான சுற்றளவு எடுத்துக்கிட்டேன். 36 இன்ச்சு வரும். கணக்கு போட்டிங்கனாக்கா வச்சுருக்கிறேன், ரெடி பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். லைனிங் போட்டு எல்லா பீஸையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்த பீஸெல்லாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த அளவுகள் நீங்கள் குறிச்சிக்கோங்க. வந்து சைடு பாக்கெட்டுக்கு நம்ம ஜிப்பு வச்சுருவோம். ஜிப்பு வந்து சுடிதார் ஜிப்பு தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து சைடுக்கும், இன்னொரு ஜிப்பு மெயினுக்கும் வச்சுருக்கிறேன். சைடுக்கு வைக்கிறது வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்படி அடிச்சுக்குவோம். இப்படி மடித்து வச்சு இப்படி தைச்சிக்குவோம். தைச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்படி ஒரு பக்கத்தில் தையல் போட்டோம். இப்போ இதை எடுத்து, இப்போ இதோட சைடு இருக்குது இல்லையா, இது வந்து பாடின்னு சொல்லுவோம். பாடியோட சைடில் இது இந்த பக்கமாக பெரட்டி, இதுக்கு மட்டும் எனக்கு லைனிங் தீர்ந்து போனதுனால இந்த புடவையோட பார்டர் லைனிங் கொடுத்துருக்கேன். இது மேலே வந்து நம்ம இப்படி வச்சு இங்கே ஒரு தையல் போட்டுட்டு இது இப்படி திருப்பிட்டோம்னாக்கா இப்படி ரன்னர் வந்துடும். இப்படி வந்துடும். நான் ஒரு தையல் போட்டு காமிக்கிறேன். இப்படி வந்துடும் நமக்கு ஜிப்பு போட்டு காமிக்கிறேன். இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி வச்சு தைச்சிட்டு இதுதான் நமக்கு பாடின்னு அர்த்தம். நமக்கு பேக்கோட 2 சைடு இதில் வந்து ஒரு இதோட அளவு இங்கே சமமாக வர்ற மாதிரி இப்படி அளவு நம்ம சமமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே தையல் போட்டிருக்கேன்.
இதை இப்போ நீட்டி சரியாக வச்சிட்டோம்னாக்கா நமக்கு இங்கே சமமாக தையல் வந்துடும். இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி தைச்சதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா இப்படி கிடச்சிரும். இதுக்கப்புறம் சைடில் வந்து பாலம் தைக்கணும். இது மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதை வெட்டிடணும். ரன்னர் எங்கே எடுத்து விட்டுட்டு அதுமாரி இந்த பக்கமும் நீட்டு கொஞ்சம் கூட வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துருவோம். பாலம்னு சொல்லி நம்ம வெட்டி வச்சோம் இல்லையா, அந்த பாலம் வந்து இது இருக்குது. அதை அப்படியே 2 பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கோம். பை வச்சு தைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பை ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு ஜிப்புன்னு சொல்லி சைடு ஜிப்பு வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து ஒரு பக்கம், இது வந்து பாலம். இந்த பக்கத்து பீஸையும் இந்த பக்கத்து பீஸையும் இதில் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பக்கம் ஒரு பீஸ், இந்த பக்கம் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அந்த வேலை வரைக்கும் தான் இப்போ முடிச்சிருக்கோம். இப்போ பாட்டம் பாலம் வைக்க போகிறோம். இதுதான் பாட்டம். பாட்டத்தில் வந்து இந்த பீஸ் அப்படியே வச்சு திருப்பிடணும். இப்படி வச்சு தைச்சோன்னாக்கா பேக் ரெடி ஆகிடும். அப்புறம் காது வச்சு ஜிப்பு வச்சிடலாம். அது இந்த பீஸ் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு வரேன். இந்த பாலத்தில், இந்த பாலத்துக்கு நேராகவே, அதாவது இந்த அகலத்துணிக்கு நேராகவே இந்த அகலத்துணியை வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்புவோம் இல்லையா, இங்கேருந்து தைச்சி இப்படி நீட்டு தையல் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மூளையை நம்ம திருப்பணும். திருப்புறப்போ என்ன செய்யணுன்னாக்கா ஊசியை அதுலேயே வச்சு அதுக்கப்புறம் தான் ப்ரெஷர் பட்டியை மேலே தூக்கி விட்டு தைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி விட்டு காமிக்கிறேன். இப்படி தைச்சி கொண்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்ததும் நிறுத்திட்டு ஊசி அப்படி உள்ளார இறக்கி நிறுத்திக்கிட்டு ப்ரெஷர் பட்டி மேலே தூக்கிட்டு இதை திருப்பணும். இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த துணியவும் இப்படி சேர்த்து வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா திருப்பி இப்படி கொண்டு வந்துடும். உள்ள சுருக்கம் விழுவாமல் இப்படி நல்லா திருப்பி மடிச்சிட்டோம்னாக்கா இப்போ இந்த நீட்டில் தையல் போட்டுக்கிட்டே வந்தோம்னாக்கா நீட்டாக வந்துடும். இந்த இடத்துல தையல் எப்படி தெரியுது பாருங்கள். இப்படி கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திட்டு ஊசியை வச்சு உள்ளே வச்சு இப்படி திருப்பி இப்படி தைச்சிருக்கோம். ஊசியை நிறுத்திட்டு நம்ம இப்படி திருப்பி இந்த பக்கம்லாம் சரி பண்ணிட்டோம்னாக்கா நீட்டாக தெரியும். இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வரும். நம்ம சும்மாவே இப்படி ஊசியை நிறுத்தாமல் அப்படி தைச்சிட்டு வந்தோம்னா அந்த ஸ்கொயர் ஷேப் வராது. அந்த ஸ்கொயர் தெரியுது பாருங்கள், அழகாக மூளை நல்லா அழகாக சதுரமாக தெரியும். இப்படி தைச்சிட்டு இப்போ இந்த பக்கமும் அந்தமாரி மூளையை திருப்பி கொண்டு வந்துடுவோம். சதுரமாக தைச்சிட்டோம். இப்படி அகலத்தில் கொண்டுட்டு வந்து இப்படி நீளத்தில் கொண்டுட்டு வந்து 4 பக்கமும் தைச்சிட்டோம். இப்போ டப்பா மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு பேகு. இப்போ வந்து காது தைச்சிட்டு ஜிப்பு வச்சிட்டோம்னா நம்மளோட ஹேண்ட்பேக் ரெடி. இந்த சைடில் வந்து இப்படி மடித்து தைச்சிக்கிட்டோம் இந்த இடத்த. இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த இடத்தையும் கொஞ்சம் அப்படி மடித்து தைச்சிட்டு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு தையல் தைச்சிட்டோம்னாக்கா இந்த சைடு நீட்டாக தெரியும். இதுக்கு மேலே ஜிப்பு வச்சுருப்போம். இந்த இடத்துல கைப்பிடிக்கு நீட்டாக பீஸ் எடுத்துக்கிட்டோம். இதை வந்து இப்படி மடித்து தைச்சிட்டு ரெடி பண்ணிக்குவோம். ஜிப்பு வைக்கணும். அடுத்தது ஹேண்டில் ரெடி பண்ணிக்கிட்டு ஜிப்பு வைப்போம். இந்த சைடெலாம் இப்படி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, இதை இப்படி மடிச்சிருவோம். இந்த இடத்துல ஜிப்பு வச்சு தைச்சிருவோம். இங்கே மட்டும்தான் ஜிப்பு வைப்போம். இப்படி கொண்டுட்டு வந்து இதோட ஜிப்பை வச்சு நிறுத்திடுவோம். இந்த ஜிப்பு கொஞ்சம் அப்படி வெளியில் இருக்கும். இந்த ஓப்பன் வந்து இப்படி மடித்து உள்ளே போயிடும். இப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப இப்படி உள்ளே போயிடும். இப்படி வரும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஜிப்பு கொஞ்சம் வெளியில் தொங்குற இடத்த வந்து இப்படி துணி மேலே வச்சு தைச்சிருவோம். ஜிப்பு வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியறதுக்காக அழகாக தெரியும். இது நாம் என்ன செய்கிறோம்னாக்கா
இப்படி பிசுறு தெரியாமல் இந்த பக்கத்தை இப்படி மடிச்சுட்டு இதையும் இப்படி மடிச்சுட்டு இந்த பக்கம் இப்படி மடித்து இப்படி தைச்சிட்டோம்னாக்கா பார்க்க ஒரு துணி மட்டும் நீட்டாக தெரியும். அடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஜிப்பை மூடி தைச்சிட்டோம்னாக்கா இப்போ இந்த ஜிப் எடுத்து இந்த பக்கம் தைச்சிடலாம், சரியாக இருக்கும். இப்படி மடித்து ஜிப்பு வைக்க போகிறோம். ஜிப்பு இப்படி தைச்சிக்கிட்டே வந்திருக்குறோம். இப்படி வர்றப்ப இப்படி கீழே இப்படி இந்த பக்கம் கொஞ்சம் மடித்து விட்டுட்டு இப்படி தைச்சிட வேண்டியது தான். நம்ம ஜிப்பில் தைக்கிறப்ப இன்னொரு கவனம் வச்சுக்கணும். இதில் ஊசி ஏறி உடஞ்சிரும், அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த இடம் வர்றப்ப ஊசி ஏறிடாமல் பார்த்துக்கணும், ஊசி உடஞ்சிரும். நம்ம கை கவனமாக தைக்கணும். இப்படி தான் ஒரு பக்கம் தைச்சி முடிச்சிருக்கிறோம். இப்போ ஜிப்போடு இன்னொரு பக்கம் தைக்க போகிறோம். இப்போ ஜிப்பும் தைச்சிட்டோம். 2 பக்கம் தைச்சிட்டு இன்னொரு தையல் ஒன்று, அப்படி 2 தையல் போட்டால் பார்க்க நீட்டாக தெரியும், நமக்கு டக்குன்னு தெரியாமலும் இருக்கும். அதேமாரி தைச்சிக்கிட்டோம். காது ரெடி பண்ணி வச்சாச்சு. கைப்பிடி இது 3 இன்ச்சுக்கு அகலம், நீளம் 25 இன்ச்சு ப்ளஸ் மடித்து உள்ளே வைக்கிறதுக்கு. இப்படி வச்சு தைச்சிட்டு இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் உள்ளே மடிப்போம் இல்லையா, அதுக்கு நமக்கு ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு ப்ளஸ் வச்சுக்கோங்க. கைப்பிடியோட நீளம் மட்டுமே 25 இன்ச்சு, இந்த பக்கத்துக்கு 25 இன்ச்சு, இன்னொரு பக்கத்துக்கு 25, மொத்தம் 50 இன்ச்சு வச்சு லைனிங் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் இந்த பக்கம் ஒரு தையலும் இந்த பக்கம் ஒரு தையலும் போட்டோன்னா பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். அது இன்னும் போடுவோம். இங்கே எப்படி பக்கத்தில் ஒரு தையல் போட்டோமோ அதே மாதிரி இதுக்கும் இங்கே ஒரு தையல் இங்கே ஒரு தையல் போட்டோன்னா அழகாக தெரியும். இது நம்ம நூலெல்லாம் பிசுரை கட் பண்ணால் அழகாக தெரியும். பிசுறாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த பக்கமும் இது மாதிரி கொஞ்சம் ஓப்பன் வச்சு தான் இதை விட்டுருக்கோம். இதை இப்படியே விட்டாலும் நம்ம விட்டுறலாம், இல்லை இந்த பக்கம் அப்படி மடித்து உள்பக்கமாக காமிக்கிறேன். இப்படி லைட்டாக உள்பக்கம் இப்படி மடித்து ஒரு தையல் இப்படி போட்டுட்டோம்னாக்கா இப்படி லைட்டாக இந்த இடத்துல மட்டும் டாட் மாதிரி இப்படி பிடிச்சி விட்டுட்டோம்னாக்கா வெளிப்பக்கம் இப்படி வாயாகலமாக தெரியாது, இப்படி பொறுக்க தான் நல்லாயிருக்கும், நீட்டாக தெரியும். இல்லை இப்படி விட்டுட்டா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும் இப்படி பார்க்குறதுக்கு. நம்ம விருப்பம்தான் அது. இப்படி சேர்த்து மடித்து உள்ளே வச்சு இப்படி செய்கிறோம். இல்லை இந்த இடத்துல பட்டன் ஒன்று, ஜாக்கெட் பட்டன் இருக்கும், ப்ரெஷ் பட்டன் சொல்லுவாங்க, அதை கூட இப்படி ஒன்று அடிச்சுக்கலாம், இல்லை உள்ள தையல் போட்டுக்கலாம், இப்படியும் விட்டுறலாம். அது நம்ம விருப்பம்தான், எப்படி செய்கிறோமோ செய்யணும். இப்போது கைப்பிடியை வச்சு தைச்சிருவோம். கரெக்டான அளவு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒதுக்கிட்டு இப்படி நடுவில் இப்படி வச்சு தைச்சி கொண்டு வந்து இந்த பக்கம் தைச்சிருவோம். கைப்பிடி வைக்கிறோம். இந்த ஓரத்தில் இருந்து 2.5 இன்ச்சுக்கும் இங்கே ஜிப்பில் இருந்து 3 இன்ச்சுக்கும் வச்சுருக்கேன். அது மாதிரி அந்த பக்கமும் இந்த சைட்லேருந்து 2.5 இன்ச்சுக்கும் ஒயரம் ஜிப்லேருந்து 3 இன்ச்சுக்கும் வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் தைச்சிட்டோம்னாக்கா நீட்டாக இருக்கும். இந்த நமக்கு 25 இன்ச்சு காது பிடி சொல்லியிருந்தோமா, அது மீதி இருக்கிறத உள்ளே மடித்து இப்படி ஒரு தையல், இப்படி ஒரு தையல், இப்படி ஒரு தையல், அப்புறம் குறுக்கு அப்படி தைச்சிட்டோம்னாக்கா நீட்டாகவும் தெரியும், நல்லா நிற்கும். அடிச்சிருவோம். தைச்சிட்டோம். கைப்பிடி வச்சாச்சு. இன்னொரு பிடியவும் தைச்சிட்டோம்னாக்கா பேக் ரெடி. எந்த அளவுக்கு நீட்டாக இருந்துச்சோ இல்லையோ, நமக்கு பார்க்குறதுக்கு நம்ம கையில் கிடச்சி நம்மளே தைச்சிருக்கோங்கிறது ஒரு ஜாலி தானே. ரீயூஸ். ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்து தைச்சோமா, 4 தடவை எடுத்துகிட்டு போனோமா, தூக்கி போட்டோமான்னு ஜாலியாக போய்டும். இன்னொரு பிடியும் வச்சுட்டு பார்ப்போம். நான் விளையாட்டாக சொன்னாலும் 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டலான்னு சொன்னாலும் பிஸ்னஸ் ரீதியாகவும் நம்ம நல்ல விதமாக செய்யலாம். இது மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துட்டு
ஒரு குறிப்பிட்ட ரேட் போட்டு வாங்கிட்டோன்னா நமக்கும் ஒரு லாபம், அவங்க அதுக்கு மேலே லாபம் வச்சு விற்றுப்பாங்க. சும்மா நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு டைம் பாஸோட வருமானமும் நமக்கு கிடைக்கும். அப்படியும் இல்லையா, இருக்கிற ப்ளவுஸ் பீட்டு தானே, வீட்டில் இருக்கிறது தானே எடுத்து தைச்சி வச்சோன்னாக்கா, விருந்தாளி வந்தாங்கனாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நம்ம கையில் தைச்சோன்னு ஒன்று கொடுத்து அனுப்பணுன்னா அவங்களுக்கு அதுவும் ஜாலியாக இருக்கும், கிஃப்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஒரு பட்டன் தான் நான் வச்சிடலான் இருக்கிறேன். இப்படி வச்சிட்டோன்னா பார்க்க நீட்டாக தெரியும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.